Hi guys, and today we want to see about mitochondria. And what is mitochondria? Mitochondria is one cell organelle which are filamentous or granular substance present in the cytoplasm of the cell. It was first discovered by Kolliker in 1857. Mitochondria, it is an important organelle because it produces the energy rich compound that is ATP, adenosine triphosphate. For this reason, the mitochondria is referred to as the powerhouse of the cell. And mitochondria vary in size from 0.5 micrometer to 2 micrometer, which means 0.5 micrometer to 2 micrometer, and it consists of 60 to 70% protein and 25 to 30% lipids na fat, and 5 to 7% RNA and small amount of DNA. RNA means ribonucleic acid, DNA means deoxyribonucleic acid, and some minerals. So the mitochondria is consist of 60 to 70% of protein and 25 to 30% of lipids, 5 to 7% of RNA and DNA, and some minerals. And next, structure of mitochondria. It consists of two membrane is called outer membrane and inner membrane. And each membrane, that is outer membrane and inner membrane, is 60 to 70 Armstrong thickness, and the outer membrane is smooth membrane and freely permeable to most of the molecules. Outer membrane எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், and it allow them all the particles to move inside. அப்போ மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள எல்லா மாலிகுல்ஸையும் இது அலோவ் பண்ணும். And the outer membrane, it consists of enzymes, proteins and lipids. அவுட்டர் மெம்பரினில் எதனால் உருவாயிருக்கும், என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அதில் என்சைம்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் லிப்பிட்ஸ் இருக்கும். அண்ட் த அவுட்டர் மெம்பரின் இட் ஹஸ் porin, porin, porin molecules. So it is made up of protein. The porin molecules which can form a canal to passage of molecules through in it. அப்போ அந்த porin molecules ஒரு கேனல்ஸ் மாதிரி உருவாக்கி அது மாலிகுல்ஸை இன்னர் சைடுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட், இன்னர் மெம்பரின். அப்போ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரின் இஸ் செமி permeable membrane. செமி permeable ஆர் செலக்டிவ்லி permeable membrane. அப்போ தேர்ந்தெடுத்து என்னென்ன மாலிகுல்ஸ் உள்ளே போகணுமோ அதை மட்டும்தான் அலோவ் பண்ணும், தேவையில்லாத மாலிகுல்ஸ் அது அலோவ் பண்ணாது. அண்ட் இட் ரெகுலேட் த பேசேஜ் ஆஃப் மெட்டீரியல் into and out of the mitochondria. And the inner membrane, it is rich in enzymes and carrier protein. enzymes-um carrier protein தான் இன்னர் மெம்பரினில் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 80% ஆஃப் த ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். அப்போ இதில் 80% இருக்கும், ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் தான் இருக்கும் இன்னர் மெம்பரினில். நெக்ஸ்ட், கிறிஸ்டே என்ன ஒன்றும் இல்லை, இந்த இன்னர் மெம்பரின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னர் மெம்பரின் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே ஃபிங்கர் மாதிரி லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குங்களா, நீட்சிகள் இருக்குங்களா, இதுக்கு பேர் தான் கிறிஸ்டேன்னு பேர். ஸோ திஸ் இஸ் அவுட்டர் மெம்பரின், திஸ் இஸ் இன்னர் மெம்பரின். இன்னர் மெம்பரினில் பார்த்தீங்கன்னா விரல் போன்ற நீட்சிகள் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கிறிஸ்டேன்னு பேர். த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரின் gives rise to a finger like projection is called cristae.
This crystal increase the inner surface of area of the mitochondria to hold a variety of enzymes. இதுக்குள்ளே என்ன இருக்கும், நிறைய என்சைம்ஸ் இருக்கும். அடுத்தது இந்த கிறிஸ்டேக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பின் ஹெட்டட் பாடிஸ் இதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பின் ஹெட்டட் பாடிஸ்க்கு என்ன பேர்னா F1 particles or oxysomes ன்னு பேர். F1 particles or oxysome. It is very very important. That is the tennis racket shape particles. இதுதான் நம்ம ஆக்சிசோம் சொல்கிறோம். இந்த ஆக்சிசோம் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். டென்னிஸ் ராக்கெட் ஷேப் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆக்சிசோம்ஸ். இந்த ஆக்சிசோம்ஸ் involved in the synthesis of ATP, that is adenosine triphosphate. இந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம். இது புக் பேக் கொஸ்டின். நீங்கள் ஒன்றா பாருங்கள், 2020 இப்போ கரண்ட் 10th எழுதுகிறவங்க இந்த கொஸ்டின்ஸ் கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும் பப்ளிக்கே. நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். நான் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். இந்த செல்லுக்குள்ளே இந்த இன்னர் மெம்பரேனுக்குள்ளே இருக்கிற இந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் நிறைய இங்கே மிக்சர் ஆகிருக்கும். அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் சம் இம்பார்ட்டண்ட் என்சைம்ஸ் ஃபார் த க்ரெப்ஸ் சைக்கிள். அப்போ க்ரெப்ஸ் சைக்கிளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் என்சைமும் இந்த மேட்ரிக்ஸில் இருக்கும். அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோம்ஸ் இங்கே பாருங்கள், அதை போட்டு பாருங்கள். மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே இருக்கிற ரைபோசோம்ஸ் இருக்கும். இந்த ரைபோசோம்ஸ் பார்த்திங்கன்னா என்ன டைப்னா 70S டைப் ரைபோசோம்ஸ். ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்மால் சைப். அண்ட் சம் tRNA இருக்கும். அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் DNA இங்கே பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியல் DNA இருக்கும். அண்ட் tRNA இருக்கும். And next functions of mitochondria, important topic and important book inside 2 mark questions. Mitochondria is the powerhouse of the cells ன்னு சொல்கிறோம். So it produce the energy in the form of ATP. It is the first point சொல்லலாம். It help in the cell to maintain the normal concentration of the calcium ions. அப்போ செல்லுக்குள்ளே இருக்கிற calcium ions மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். And it regulate the metabolic activities of the cells. செல்ஸ்குள்ளே இருக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். Thank you very much.